உலக போதை எதிர்ப்பு நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்திய மாணவர்கள் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவிகள் மௌனமொழி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலங்களில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் இலஞ்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் மாணவர்கள் உறுதியேற்றனர். போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அதனால பாதிக்கப்பட போறது இருக்கக்கூடிய சமுதாயம் தான் இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டில் மேல மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு எழுதியிருக்கும். எந்த போதை பொருட்களாலும் அதோட நெகட்டிவ் இம்பாக்ட் அதில் எழுதியிருப்பாங்க. அதை படிச்சுட்டு குடிக்கிறோம் அப்படின்னா அது வேற ஒரு மூடத்தனம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கோவில்பட்டி, கொடைக்கானல் ஆகிய இடங்களில் நடைபெற்ற ஊர்வலங்களில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மாணவர்களும் காவலர்கள் மற்றும் அதிகாரிகளும் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றனர்.